உன் அப்பா கிட்ட எப்படி நீ திட்டு வாங்கிட்டு இருந்தா? அப்படியா? ஆமா, நான் அங்கிருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ நீயும் அங்கேயே இருந்தாயா? சரி, எப்ப துபாய் போலாம்? நீ சொல்லு, எப்ப போகலான்னு. இந்த வீக்கெண்ட்ல போயிடலாமா? ஓகே ஓகே. உன்னோட அப்பா உனக்கு புத்தி இல்லைன்னு திட்டி கொண்டு இருந்தார். அப்படியா? அதே மாதிரிதான் நீயும் இருக்கிற. சரி சரி. என்னோட அப்பா வெறும் திட்டி மட்டும் தான் விட்டாரு. ஆனா உங்க அப்பா என்ன சொன்னாரு என்கிட்ட உன்னை பத்தி தெரியுமா? அப்படியா? என்னோட பொண்ணா பார்க்க நல்லா தான் இருப்பா, நல்லா பேசுவா, நல்லா பழகுவ. ஆனா அவ அமாவாசைனா மட்டும்தான் அவளோட நடவடிக்கை அப்படியே ஆப்போசிட்டா மாறும்னு சொன்னாரு. எப்படி உங்க அப்பா சொன்னது அப்படியே நீ கரெக்டா சொல்ற? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. அப்போ சரி. ஏன்னா என்னோட அப்பாவுக்கு அமாவாசைக்கு முந்தினம் தான் அவருடைய ஆக்டிவிட்டி வேற மாதிரி பேசுவாரு. அப்படியா? புரியுது, நம்ம கவனமா இருக்கலாம். அப்போ உங்க குடும்பமே லூசு குடும்பம். அமாவாசை சமயத்துல எப்படி சொல்றீங்க? சும்மா. ஆமா, நிஜமா தான் சொல்றேன். நீ என்னோட பேசாத. ஏன் இப்படி கத்துற? சரி, உனக்கு இப்பவே பைத்தியம் பிடிச்சிருச்ச? ஏன் இப்படி பப்ளிக்ல இன்டிசென்ட்டா பிகேவ் பண்ற? எல்லாரும் நம்ம ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அட போ. ஏண்டி, உனக்கு அமாவாசை நெருங்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதுக்குள்ள இப்பவே ஒரு மாதிரி பேசுற? அட போங்க, நீங்க தான் எப்போ இப்படி சொல்றீங்க. அப்புறம் அன்னைக்கு உங்க அப்பாவை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கோட்டு சட்டை போட்டிருந்தாரு, ஆனால் பேண்ட் போடல. ஐயோ, அப்படியா? உங்க அப்பா லிங்கி கட்டிட்டு வந்தாருன்னு நான் நினைக்கல. ஆனா இப்போ உங்க குடும்பத்தை பத்தி நினைக்கும் போது நீ அப்ப பேசுறீங்க. இந்த டாக்ஸி கிடைக்கவே இல்ல. எப்படியோ இந்த லூசு பொண்ணிட்ட இருந்து ஆண்டவா என்ன காப்பாச்சு. என்ன, நான் லூசா? நீங்க தான் சிரமம்.